ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான மண்டல வாரியான கருத்து கணிப்புகளை பார்த்து வருகிறோம். அந்த வகைகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொகுதியாக கருதப்படுகின்ற அந்த சென்ட்ரல் சோன், டிசைடிங் சோன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த மத்திய மண்டலத்தினுடைய கருத்து கணிப்புகளை குறித்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொகுதியை குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாதிரியான கிட்டத்தட்ட 9 மாவட்டங்கள் இந்த மண்டலத்துக்குள்ள வருது. இதில் கிட்டத்தட்ட 9 தனி தொகுதிகளை கொண்ட ஒரு மண்டலமாக தான் இந்த மண்டலம் இருக்கு. இன்னும் இந்த மண்டலத்தை பத்தி சிறப்பு தன்மையா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மண்டலம்ங்கிறது ஒரு விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட, விவசாயிகளை வாக்குகளை அடிப்படையாக கொண்ட ஒரு பகுதியாக தான் இந்த பகுதிங்கிறது இருக்கு. இன்னொன்று, அரசியல் ரீதியாக இந்த தொகுதியை குறித்து ஒரு சிறப்பு தன்மையாக சொல்லும்போது, மத்தியில யார் வெல்றாங்களோ அவங்க தான் கோட்டையை பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு வாக்கியம் ஒன்று உண்டு. அதாவது கடந்த 2001 இருக்கட்டும், 1996 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், இந்த மாதிரியான வரலாற்றுல பார்க்கும்போது மத்திய மண்டலத்துல யார் அதிகமான வெற்றிகளை பெறாங்களோ அவங்க தான் ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த மத்திய மண்டலம் அப்படிங்கிறது யார் வெற்றி யார் தோல்விங்கிறத ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய தொகுதியாக தான் இந்த மண்டலத்தை குறித்த ஒரு மதிப்பீடாக இருக்கிறத பார்க்க முடியுது. டெல்டாவினுடைய கட்சி நிலவரங்கள் குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே ஒரு ஒரு சமமான செல்வாக்கு கொண்ட ஒரு கட்சியாக தான் இந்த மத்திய மண்டலத்தில் இருக்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரையில் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போன்ற ஒரு செல்வாக்குமிக்க தலைவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. அதே போல அதிமுகவை பொறுத்தவரையில் விஜயபாஸ்கர், OS மணியன் போன்ற ஒரு செல்வாக்குமிக்க தலைவர்கள் அவர்களும் இங்கே இருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் 2 கட்சிகளும் கட்டமைப்பு ரீதியாக பலம் பொருந்திய ஒரு கட்சியாக தான் 2 கட்சிகளுமே மத்திய மண்டலத்தில் இருக்கிறாங்க. எப்போவுமே ஈக்குவலான செல்வாக்கு இருக்கும்போது இந்த மத்திய மண்டலத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான சக்தியாக பார்க்கப்படுறதுங்கிறது கூட்டணி கணக்குகள் தான் இந்த மண்டலத்தில் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கூட்டணி கணக்கை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மத்திய மண்டலத்தில் திமுகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ், அதே போல 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் இந்த மத்திய மண்டலத்தில் வலுவான கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சியாக இருக்காங்க. அதே போல அதிமுகவை பொறுத்தவரையில் மத்திய மண்டலத்தில் மிக செல்வாக்கானவும் கட்சி ரீதியாக கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி பார்க்கப்படுது. அதே போல GK வாசன், அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ், அவர் அந்த மண்ணினுடைய மைந்தராகவும் இருக்கிறாரு. அந்த வகையில் கூட்டணி செல்வாக்கு ரீதியாக பார்த்தாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஈக்குவலான சென்டிமெண்ட் கொண்ட ஒரு கட்சி, ஈக்குவலான ஒரு வலிமை கொண்ட ஒரு கட்சியாக தான், ஒரு வலிமையான கூட்டணி கொண்ட கட்சியாக தான் 2 பேருமே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கட்சிகளுடைய பரப்புரைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆளுங்கட்சியான திமுக குறிப்பாக டெல்டா பகுதிகளில் திமுக ஆட்சியில் கொண்டு வர 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, அதே போல விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம், பயிர் தள்ளுபடி போன்ற விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி போன்ற விஷயங்களை முக்கியமாக கையில் எடுத்து அவங்க தங்களுடைய பிரச்சாரங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. தங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த மத்திய மண்டலத்தை விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான, இந்த டெல்டா பகுதியில் என்ன மாதிரியான நன்மைகளாக செய்யப்பட்டுச்சு, வளர்ச்சி திட்டங்களை என்னென்ன கொண்டு வந்தோம் அப்படின்றத மையப்படுத்தி அவங்களுடைய பரப்புரைகள் இருக்கு. அதிமுகவை பொறுத்தவரையும் கடந்த முறை ஆட்சியில் இல்லைனாலும் 2021க்கு முன்பு இந்த டெல்டா பகுதிகளில் அதிமுகவுக்கு ஒரு பெரிய அளவிலான செல்வாக்கு இருந்ததாக பார்க்க முடிஞ்சு. குறிப்பாக டெல்டா பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு சென்டிமெண்ட் உண்டு அப்படின்னே பார்க்கலாம். குறிப்பாக எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டெல்டா ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு எதிராக டெல்டா பகுதிகளில் விவசாயிகள் தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்கள் வரும்போது டெல்டா பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதிமுகவுடைய முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தது அந்த மண்டல விவசாயிகள் மத்தியில் பெரிய செல்வாக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உருவாக்கியது. ஸோ இந்த பரப்புரை ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் அதிமுக, திமுக இந்த 2 கட்சிகளுக்கான பரப்புரையும் அங்கே வலிமையான அளவில் போயிட்டு இருக்கதா பார்க்க முடியுது. இன்னொரு புறம் பார்க்கறதாக இருந்தால் புதிய வரவாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இவங்களும் டெல்டா பகுதிகளில் குறிப்பாக மத்திய மண்டலத்தில் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது. குறிப்பாக இப்பொழுது விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியானது ஒன்று சென்னையில் பெரம்பூர் போட்டியிடுறாரு, 2வது அவர் போட்டியிடுற தொகுதியாக பார்க்கப்படுறது திருச்சி கிழக்கு தான் அவர் போட்டியிடுறாரு. அப்படி செய்யும்போது விஜய் அவர்களே நேரடியாக போட்டியிடுறாரு. ஸ்டார் வேல்யூ கொண்ட ஒரு ஹீரோவாக இருக்கும்போது அவருடைய கட்சியும் இந்த டெல்டா பகுதியில் குறிப்பாக புதிய வாக்காளர்கள் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு பொருந்திய கட்சியாக தான் தமிழக வெற்றி கழகமும் இருக்கிறாங்க.
நேரடியாக அவருடைய கட்சி தலைவரை அங்க போட்டியிடும் போது அவருக்கு அந்த பகுதிகள்ல குறிப்பாக மத்திய மண்டலத்துல மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை தேடித் தரும் அப்படின்றது தான் இந்த இதெல்லாம் பார்க்க முடியுது. 2வது 4வதாக இந்த களத்துல பார்க்கப்படுற கட்சியாக பார்க்கப்படுது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில டெல்டா பகுதிகள்ல அவங்களுக்கு கூடுதலான செல்வாக்கு உண்டு. குறிப்பாக நம்மாழ்வார் போன்றவர்களை எடுத்து அவர்கள் பேசுவது, இயற்கை விவசாயம், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய தொடர் பரப்புரை இந்த மாதிரியான காரணங்களால நாம் தமிழர் கட்சிக்கு மற்ற மண்டலங்களை காட்டிலும் தஞ்சை டெல்டாவில் மிகப்பெரிய செல்வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறதா பார்க்க முடியுது. இப்போ கட்சிகளுடைய செல்வாக்கு, கூட்டணி செல்வாக்கள், அதே போல தேர்தல் பரப்புரைகள்லாம் வச்சு பார்க்கும்போது மற்ற மண்டலங்களை காட்டிலும் தஞ்சை மத்திய மண்டலத்தில், அதாவது மத்திய மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலான மிக கடுமையான போட்டிகள் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும் அப்படின்ட்டு தான் பார்க்க முடியுது. குறிப்பாக கள நிலவரங்கள் குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2021 தேர்தலுடைய முடிவுகளை பார்த்தோம்னா 41 தொகுதிகளை கொண்ட மத்திய மண்டலத்துல 37 இடங்களை திமுக வெற்றி பெற்றாங்க. 4 இடங்களை மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றிருந்த நிலைகள்ல இந்த 5 ஆண்டுகள்ல திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான அதிருப்திங்கிறத இந்த மண்டலங்கள்ல அதிகமாக பார்க்க முடிந்தது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த முறை திமுகவுடைய வேட்பாளராக இருக்கக்கூடியவர்கள்ல 25% பேர் புதிய வாக்காளர்களை போட்டிருக்கிறாங்க. அதனுடைய காரணமாக ஏற்கனவே போட்டியிட்டு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்ட பலருக்கு இந்த தொகுதியில பல்வேறு விதமான அதிருப்திகள், உட்கட்சி பூசல்கள் திமுகவில் நிறைஞ்சு இருக்கிறதையும் நம்ம களத்துல பார்க்க முடிஞ்சு. ஸோ அந்த வகைகளை பார்க்கும்போது மத்திய மண்டலமான டெல்டா பகுதிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ரொம்ப ஃபேவரான தொகுதியாக பார்க்கப்பட்டாலும் இந்த முறை கட்சியினுடைய உட்கட்சி பூசல், அதே போல அதிருப்தி காரணமாக தொகுதி செயல்பாடுகள் இதெல்லாம் காரணமாக இன்னொன்று புதிய கட்சியுடைய வரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுனால இந்த போட்டி, இந்த களத்துடைய மத்திய மண்டலத்துடைய வெற்றிங்கிறது ரொம்ப சொற்பமான வாக்குகளா 500, 1000, 2000 இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கு வித்தியாசத்தில் தான் இந்த மத்திய மண்டலத்துடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவுல இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது புதிய கட்சியுடைய வரவு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த முறை மத்திய மண்டலத்தில் திமுக 41 தொகுதியில் 20லேருந்து 24 இடங்களை கைப்பற்றப்படும் அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியுது. அதே போல திமுகவை பொறுத்தவரையில மத்திய மண்டலத்தை கடந்த முறை 37 தொகுதிகளில் அவர் கைப்பற்றியிருந்தாலும் இந்த முறை அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது 16லேருந்து 20 தொகுதிகள் அளவில் அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. அதே போல புதிய கட்சி வரவாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் இந்த தேர்தலில் விஜய் அவர்களே தஞ்சை டெல்டா பகுதியில், அதாவது குறிப்பாக திருச்சி கிழக்கில் போட்டியிடுறதுனால அவருக்கு இந்த பகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா தான் பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மத்திய மண்டலம் அப்படிங்கிறது யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய தொகுதியாக இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ தஞ்சை மத்திய பகுதி, அதாவது மத்திய மண்டலத்துடைய கலநிலவரங்களை பார்க்கும்போது இந்த முறை இந்த மத்திய மண்டலங்கிறது அதிமுகவுக்கு மிக ஃபேவராக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் பரப்புரைகளுக்கான காலங்கள் இருக்கு. இந்த நாட்களுக்குள்ள இந்த அதிமுக எந்த அளவுக்கு திமுகவுடைய பீட் பண்ணி இந்த இடத்த ஸ்வீப் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.